ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கு தான். ஓகே நான் பேசிட்டு இருந்த கேப்பில் அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. பார்த்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வர காரணம் மலை நம்ம ஆஞ்சநேயர் வந்து இந்த மலையை வந்து பண்ணியா? ஓகே இது நீங்கள் எப்போவுமே இங்கே வந்து பண்ணுவீங்களா? ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்துட்டோம். பரமாத்தலிங்கம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டிங்கன்னா. சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நிறைய பட ஷூட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் எடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். மலையோட முக்கால் வந்தாச்சு, கிட்டத்தட்ட டாப் வந்தாச்சு. அண்ணா பாருங்க, என்னோட கொடி தெரியுது பார்த்தீங்களா? வியூ பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை. பாருங்க, என்ன பாருங்க, மலை வந்து சரிஞ்சு நிற்கி. உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இங்கேருந்து வியூ எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செங்குத்தான பகுதி அவசரப்படாங்க சார். வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பொறுமையாக இருக்கலாம். நம்ம ஒரு மலை ஆரம்ப சொல்லுவோம். மருத்துவமலை உச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் போராடி இந்த ட்ரெக்கிங் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மலைக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் போக போகிறோம். ஹாய், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைக்கு தான். இந்த மலைக்கு பற்றி எனக்கு கிளியராக தெரியாது. இதை பற்றி தெரிஞ்ச இந்த ஊரில் இருந்து 2 பேர் என் கூட வர போகிறாங்க. ஸோ அவங்கள தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா வெங்கட், அவங்க பார்த்திங்க அப்படின்னா மணிகண்டன். ஸோ இவங்க மூலமாக இந்த மலையை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வரலாற்று சிறப்புமிக்க மலை. இது வந்து ராமாயண மகாபாரத கதைகள்லாம் இந்த மலையை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலையோட அடிவாரத்தில் வந்து நிற்கிறோம். மலையேறக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டோம். 1 hour ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த மலை ஏறுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இது இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற திருவள்ளூர் சிலை, கன்னியாகுமரி பீச்செல்லாம் பார்க்க போயிருப்போம். ஸோ போகிற வழியில் பொத்தேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பொத்தேடி அப்படிங்கிற பிளேஸுக்குள்ளே இருந்து ஒரு ரோடு உள்ள கட்டாயி வரும். ஸோ இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவன் மலைன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இங்கே உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்ற கேட்டாலுமே இந்த வழி சொல்லுவாங்க. மேற்கொண்டு இதோட டீட்டெயில்ஸாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம கூட வந்திருக்கவங்க உங்களுக்கு கண்டினியூஸாக டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோவுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுற்றி நிறைய வண்ண பூக்கள் எல்லாம் கீழே நின்றுச்சு. அது மட்டும் இல்லை, அப்படியே சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமதர்ம சிவாலயம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே நான் பேசிகிட்டு இருந்த கேப்பில் அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் படிக்கட்டுகள் இருந்துச்சு. நாங்களும் அந்த படிக்கட்டு வழியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, என்னோடய காஸ்டியூமை பார்த்துட்டு நீங்கள் அர்த்தம் வருவீங்களா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் ஒரு டிஷர்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன், ஃபார்மல் ஷூ தான் போட்டிருந்தேன். ஸோ ட்ரெக்கிங் வந்த மாதிரி நீங்கள் வரல, எப்படி அங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு வயசான ஒரு தாத்தா அப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்லேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலோட வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. அருள்மிகு ஸ்ரீ ஜோதிலிங்கம் ஸ்ரீ ஓகே ஓகே இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மண்ணாலான ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது, மூலவராட்டு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம தெளிவாக கேட்கலாம், வாங்க. இப்போ நம்ம கோயில் நிர்வாகத்திலேருந்து, உங்கள் பேர்? என் பேர் தியாகராஜன். அவங்ககிட்ட நம்ம சில டீட்டெயில் கேட்டுக்கலாம், சொல்லுங்கள். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மருந்துவாழ் மலை. இந்த எந்த இடத்துல ஒரு மலை இருந்தாலும் அந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மலை பேர் மருந்துவாழ் மலை, மருத்துவமலை. நிறைய மருந்துகள் செடிகள் இருக்குது, நிறைய மருத்துவ செடிகள்லாம் இருக்குது. அது சாமிக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும்.
ஆனால் இந்த இதில் வந்து மொத்தம் 3 கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 கோவில் இருக்குது. அதில் கீழே இருக்கிறது சிவன் கோவில். இவருக்கு பேர் ஜோதிலிங்கம். இதுக்கு மேலே இன்னொரு சிவன் கோவில் இருக்குது, அது பரமார்த்தலிங்கம். அதுக்கு மேலே ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது. டாப்லேயும் ஆஞ்சநேயர் தான் இருக்குது. இனி அதே மாதிரி இந்த மலையில் வந்து 2-3 இடத்துல நீரோடைகள் இருக்குது. சின்ன ஜாமான் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். அந்த அளவில் உள்ள நீரோடைகள் இருக்குது. நாங்களாம் மழை டைமில் போய் குளிக்கலாம் செய்வோம். ஆனால் அதே மாதிரி இங்கே இந்த மலையில் ஏறும்போது சில வைப்ரேஷன்லாம் தெரியும் உங்களுக்கு. மலையில் இந்த ஜோதிலிங்க ஆலயம், பரமார்த்தலிங்கம் இப்படி போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த கோவில் வந்து இந்த கோவில் அந்த பரமார்த்தலிங்கம் அது ஆஞ்சநேயர் கோயில் எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் பல வருடங்கள் பாலராமவர்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பாலராமவர்மான்னு ஒரு மகாராஜா பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிவன் கோவில், அந்த சிவன் கோவில் எல்லாமே இந்த ஆமாம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் கீழே இருக்க தெப்பக்குளம் வரைக்கும் அவங்க தான் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அது எல்லாமே அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு 300 பேர் 400 பேர் மேலே வந்துடுவாங்க. பாதி பேர் தியானத்துக்காக வராங்க, பாதி பேர் உடற்பயிற்சிக்காட்டி வராங்க. ஸ்கூல்லேருந்தெல்லாம் வருவாங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த சிவனுக்கு வந்து நம்ம பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, அதே மாதிரி மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை முற்றோது நிகழ்ச்சின்னு சொல்லி சிவபுராணம் படிக்கிறது. அன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. காலையில் அவங்களுக்கு வந்து டீ காஃபி அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். மத்தியானம் வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துருவோம். ஒரு பாயசம், பப்படம், அதே மாதிரி 2-3 கூட்டு வகைகள் இப்படி வச்சு அவங்களுக்கு கொடுப்போம். சாயங்காலம் ஒரு டீ இதெல்லாம் அதை கொடுத்து சந்தோஷமாக அனுப்புவோம். இந்த கோயிலுடைய என்னென்னா நிறைய பேர் சமாதி ஆகியிருக்காங்க, ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க நிறைய சாமிகள். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து குமாரபுள்ளசாமின்னு ஒரு ஆள் இருந்தார், மாதவம் புள்ளசாமின்னு ஒரு ஆள் இருந்தார். அகஸ்தியெல்லாம் இங்கே தவறு இருந்திருக்காங்க. அங்கே மேலே அவங்க இது இருக்குது, சிலை இருக்குது. ஆமாம், மேலே வந்து அகஸ்தியர் சிலை இது எல்லாமே இருக்குது. அகஸ்தியர் தேவேந்திர இருக்கு. ஆமாம், தேவேந்திர பழைய முனிமாறு எல்லாம் சிலரெல்லாம் இங்கே வந்து தவம் பண்ணி அகத்தியர் இருந்திருக்காரு, முத்துக்குட்டி சாமி இருந்திருக்காங்க, நாராயணகுரு இருந்திருக்காரு, நாராயணகுரு, சட்டம்பி சாமி. ரொம்ப இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் நம்ம நண்பர் மணிகண்டர் அவர் கேட்குறாரு. ஸோ அவங்க அதுக்கு இந்த பதில் சொல்லுவாங்க. இங்கே வேற இது மருத்துவ மலைன்னு வேற பேர் வர காரணம் என்ன? மருத்துவ மலை நம்ம ஆஞ்சநேயர் வந்து இந்த மலையை வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த மருத்துவ இதை எடுத்து போகும்போது சொல்கிறாங்க. அந்த இலங்கையில் போகிற ஆமாம், இலங்கை போகிற தான் ஏதோ மருந்து வேணும். அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போனதில் அவங்களுக்கு தேவையான மருந்தில் எடுத்துகிட்டு ஞானிகளை கொடுத்து விட்றாங்க. கொண்டு போட்டு வச்சிருந்த இடத்துல நிறைய ஞானிகள், நிறைய உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லி நீ அங்கே கொண்டு வயிற்று சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது இங்கே விழுந்த துண்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த அருள துண்டு தான் இந்த மலை, நரகோள் மலை. அப்படி ஆஞ்சநேயருடைய ராமாயண காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் வந்து ஒரு ராமரோட தம்பி லக்ஷ்மணனுக்கு மருத்துவத்துக்காக ஒரு மலையை தூக்கிட்டு போவார். அதுலேருந்து ஒரு சின்ன பாட்டு கீழே விழுந்த மலை தான் இந்த பெரிய மலை. ஆமாம், மருத்துவம். ஆமாம், இதில் வந்து நேரம் அங்கே இன்னொரு கன்னிமார் சுனை இருக்குது, கன்னிமார் குகை இருக்குது, வாழார் உடை இருக்குது. இந்த கன்னிமார் சுனையில் வந்து போய் குளிச்சுட்டு நீங்கள் வந்து கன்னிமார் குகையில் போய் நீங்கள் உட்காந்துங்கன்னா உங்களால் உட்கார முடியாது. அங்கே ஒரு வைப்ரேஷன் இருந்துருக்கு. எப்படின்னா நாங்கள்லாம் அனுபவபூர்வமாக கண்டது. நாங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக நிறைய பேர் அதை பார்த்து சொல்கிறாங்க. வரக்கூடிய நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆமாம், எப்படின்னா நாங்கள்லாம் போய் அங்கே போய் உட்காந்துட்டா போதும். கீழே இருந்து யாரோ அது ஒரு குகை மாதிரி இருக்கும், நீங்கள் வெளியிருந்து பார்த்தாலாம் தெரியாது. அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது கீழே இருந்து யாராவது ஏறி வந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டு இருக்கும். இந்த கோயிலை பொறுத்தளவில் நல்ல கிராண்டாக நல்ல பெரிய லெவலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்னா என்ன ஃபங்க்ஷன்? சிவராத்திரி பண்ணிட்டு இருக்காங்க, திருக்கார்த்திகை பண்ணியிருக்காங்க. திருக்கார்த்திகைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டர் எண்ணெய் மேல் வரும். அங்கே அந்த காலங்காலமாட்டு மேலே வந்து ஒரு பெரிய கல்லில் பெரிய தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தொட்டி உள்ள ஒரு பெரிய பானை அதை வச்சு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சிருந்து அவங்க முன்னாலே அதை வச்சுருக்கிறாங்க. எங்கள் எத்தனை காலங்கள்னு சொல்ல முடியாது, வச்சுட்டு இருக்காங்க. இப்போ முன்னால் வந்து 40 லிட்டர் எண்ணெய் தான் முன்னால் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்லேருந்து 20 லிட்டர் எண்ணெய் வரும். கோபால் கண்டக்ட்னு ஒரு ஆள் இந்த நம்ம சின்னம்ட்ட இது இருக்கு இல்லையா, பொடிச்சிட்டிக்கு கல் அடித்தாங்களா, அவங்க 20 லிட்டர் எண்ணெய் கொடுப்பாங்க. அப்படி 40 லிட்டர் எண்ணெய் போகும். அன்னைக்கெல்லாம் வந்து ஆள் கம்மி தான் போகும். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஊரில் இருந்தெல்லாம் எண்ணெய் பிரித்து எடுத்துகிட்டு வந்து மேலே கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 300 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே போகும். இது தலைமை வந்து ஜெகன் ஒரு பையன் அதை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. 300 லிட்டர் எண்ணெய் போகும்போது கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட 2000 பேர் மேலே போவாங்க.
2000 பேர் மேலே போவாங்க. நாங்கள் அந்த ஜோதி ஆலயத்தில் அன்னைக்கு சவபந்தி விருந்து வச்சுருப்போம். கரெக்டாக 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம சமபந்தி. இங்கேருந்து பாருங்க எண்ணெய் வந்து சிவன் கிட்ட இறக்கி வைப்பாங்க, பூஜை பண்ணி அதுக்கப்புறம் போஜனம் கொடுக்கும், சாப்பாடு கொடுப்போம். அவங்க சாப்பிட்டு 2 போவாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கெல்லாம் ஒரு 1500 பேர் மேலே சாப்பிடுவாங்க. எங்கேருந்து வந்தாலும் அவங்களுக்கு அந்த சாப்பாடு. அகத்தியர் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அங்கே இருந்தது சரித்திரம் இருக்குது. அதை மட்டும் 2 இடத்துல அவர் அகத்தியர் வச்சுருக்கிறாங்க. மேலே குகையிலேயே 2 இடத்துல அகத்தியருக்கு சிலை இருக்குது. சிலை ஆமாம், அந்த மாதிரி. அதே மாதிரி முத்துக்குட்டி சாமி, சட்டம்பி சாமி, நாராயணபுரம் இவங்கெல்லாம் மாதக்கணக்கில் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. உங்களோட இலை 6 மாதம் இலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு அதில் உள்ள எவரு இலை தெரியும். அந்த இலையை புளிச்சு தண்ணியில் விட்ட போது தண்ணி அல்வா மாதிரி ஆகிடும். அல்வா மாதிரி கெட்டி ஆகிடும். ஜலந்தரட்டின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஜலம்னா தண்ணி, அந்த இது வந்து அதில் போட்டால் தண்ணி வந்து அல்வா மாதிரி ஆகிடும். இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா ஒன்று பசி வராது. அந்த இலையை சாப்பிட்டா ஆமாம், அந்த அல்வா சாப்பிட்டா அது இருக்கு. ஆமாம், அதே மாதிரி நிறைய இருக்குது. சிறியநங்கை, பெரியநங்கை, ஜலந்தரட்டி, அதே மாதிரி சிவனார் வெம்பு. சிவனார் வெம்பெல்லாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. மருத்துவமனையில் 2-3 இடத்துல தான் இருக்குது. அது நல்ல மழை சீசனில் தான் அது தளத்தோட சூரிய சீசன் இருக்குல்ல, அந்த நோய்க்கு அந்த இது எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது நிறைய நோய்களுக்கான மருந்துகள் வந்து நம்ம இந்த மலையில் இருக்குது. இதை விட இன்னும் நிறைய வந்து மக்களுக்கு இது கிளியராக இன்னும் தெரிய வரல. ஆமாம், இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, கேரளாவிலேருந்து ஒரு சாமி வந்து ஆர்ட் பேஷண்ட் அவர் எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஆர்ட் பேஷண்ட் அவர் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு 6 மாதத்துல உங்களுக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு ஆள் ஒரு அவருக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொல்லிக்காங்க, மருத்துவமனைன்னு கன்னியாகுமரியில் ஒரு மலை அங்கே கொஞ்சம் நாள் இருந்து பாருங்க, அங்கே நல்லதுன்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவர் அங்கேருந்து வந்து அந்த சிவன் கோயிலுக்கு மேலே ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு ஒரு குகை இருக்குது. அந்த குகையோட இருந்தார். கிட்டத்தட்ட 15 வருஷம் இருந்தார். அவர் சொன்ன டைம் வந்து 6 மாதம் கூட கிடையாது, 15 வருஷம் இந்த மலையில இருந்தார். வீட்டுக்கே போகாது, கீழே இருக்குவார். அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வருவார், அவர் சாப்பிடுவார், அங்கேயே இருந்தார். ஒரு நாள் 15-16 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். நம்ம வீட்டில் போய் பார்த்துட்டோம்னா அங்கே போகும்போது பழையது மாதிரி ஒரு சிமெண்டம் அவருக்கு அந்த ஆற்றுல உள்ள. உடனே அவர் நான் எனக்கு பழையது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதில் நான் மலைக்கு குறைஞ்சிட்டு வரும்போது அந்த பொட்டியடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் இறங்கி நடந்து வந்து அப்படியே தவறு மாறணும். ஆமாம், அப்போ இந்த மலையில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் காலையில் வாரீங்க, இந்த மலையில் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எதுவுமே தெரியாது. ஆனால் கீழே இறங்கினா பசி. ஆமாம், அந்த மலையில் ஏறினா அந்த பசிங்கிறதே வராது. அந்த இந்த காற்றுல ஒரு எனர்ஜி இருக்குது, அது கண்டிப்பாக பார்க்கலாம். தண்ணியோ இதோ இப்போ நம்ம நடந்து போகிறவங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு தண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்களாம் மேலே போனால் தண்ணியை கொண்டு போனீங்க, தண்ணி தாங்க போகிறது கொண்டு வந்தாங்க, பசியே இருக்காது. நாங்கள் இங்கே வருவோம் தேய்க்கிறாங்க, கோயிலுக்குள்ள விளக்குகள் இதெல்லாம் தேய்க்கிறாங்க. நாளை மறுநாள் உங்களுக்கு பிரதோஷம் இல்லையா? நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மலையை பற்றி நிறைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்காக ரொம்ப நன்றி. சரி சரி நம்ம சரி, நம்ம வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கமாரெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, இது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? உழவர் பண்ணியா? ஓகே ஓகே. இது நீங்கள் எப்போவுமே இங்கே வந்து பண்ணுவீங்களா? ஃபங்க்ஷன் நேரம் மாதத்துக்கு 3 நேரம் அதான் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் நேரம் அடிக்கடி வந்து பண்ணுவோம். ஓகே, இது நீங்கள் சம்பளம் தந்து நீங்கள் பண்ண மாதிரி எல்லாமே நாங்கள் உங்களோட விருப்பத்தோட வந்து பண்ணுவோம். சரி ஓகே. இது உங்களுக்கு எல்லாமே பிடிச்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகே. எல்லாருமே இந்த ஊர் தானே நீங்கள்? உங்களோட பேர்? தங்கம். அக்கா உங்களோட பேர்? உங்களோட பேர்? உங்களோட பேர் பாட்டி? கமலம். சரி ஓகே. சரி, உங்களோட பார்த்து சந்தோஷம். சரி, நாங்கள் அப்படி மலைக்கு போகிறோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம அப்படியே அந்த கோயிலேருந்து அப்படியே வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போகிற வழியில் கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்குது. நம்ம படிக்கட்டு வழியாக நடந்துகிட்ருக்கோம். நம்ம நண்பர்களும் நடந்து வந்துட்டுருக்காங்க நம்ம கூடவே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து படிகள் இருக்கனால முதல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் இடம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் படி கடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடங்கள் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், அதில் படிகள் இருக்காது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் ஏறணும். இதில் ஒரு குகை உண்டு, குகை இருக்குது. இதில் பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குகையை நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன குகை, அது வந்து நம்ம படி நம்ம அந்த பிரம்மத்திலிங்க அந்த கோயிலுக்கு அப்புறம் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன குகை தான். இந்த மரத்தோட இணல்ல இதில் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் இருக்குது போக அப்படி சுற்றி டோட்டல் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு உள்ள போக முடியும் அந்த மாதிரி இருக்கு. இந்த புகைக்குலாம் இருந்துச்சு இப்போ இருக்கா இருக்கு புகை இருக்குது சில இருக்கா உள்ள இல்லை ஒரு பீடம் மட்டும் இருக்குது. முன்னாடி சிலைலாம் வந்து உள்ள ஒரு ஆள் தியானம் பண்ணலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு குகை இருக்குது. அப்படி சுற்றி டோட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே சின்ன ஒரு ஆளுக்கு உள்ள போக முடியும் அந்த மாதிரி இருக்குது. வாங்க மேலே நம்ம மேலே போவோம். ஓகே அண்ணாந்து டாப் இருக்கலாம் அதில் போக நீங்கள் கீழே காமிச்சா பயங்கரமாக இருக்கும். கூட கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்கு மைக்காண்டு தானே இருக்கு. என்ன இது சொன்னோம்னா 958 அடி இந்த மலை உச்சிக்கு போனோம்னா நம்ம 279 மீட்டர் 958 அடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரும். அதில் நம்ம இப்போ கால் பகுதி ஏறி இருக்கோம். இனி முக்கால் பகுதி ஏற வேண்டியதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். வாங்க நம்ம அந்த ட்ராவலில் உங்கள் அனுபவத்தை சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்துட்டோம். பரமாத்தலிங்கம் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம அந்த கோயிலை பற்றி பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம மேலே ஏறணும். இன்றைக்கி பார்த்து வெயில் பார்த்தீங்கன்னா 28 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு வெயில். இந்த வெயிலில் நம்ம மக்களுக்காண்டி வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த வெயிலும் பார்க்காம மலை ஏறிட்டுருக்கோம். சவுந்தர் கேங் கன்னியாகுமரி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வளர்ந்து வரும் கலைஞரை வளர விடுங்க. பல்முக நாயகனாக உங்கள் முன்னாடி ஒரு நாள் வந்து நிற்பார் சவுந்தர். உங்களோட அஃபிஷியலாக இதில் இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் அப்படியே தெரிவிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ நம்ம மணிகண்டன் ப்ரோ கொஞ்சம் டயர்டாகிட்டார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கே வரக்கூடியவங்க தான் இவங்க 2 பேருமே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது யாருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயில் ஃபஸ்ட் ஆஃப் இருக்க கோயில் வந்துட்டோம். பரமாத்தலிங்கம்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கோயில் வந்துட்டோம். பரமாத்தலிங்கேஸ்வரர். வாங்க நம்ம கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக தொடர்ந்து மலை ஏறுவோம். வாங்க மணி. மலை ஏற்றத்துக்கு முன்னாடி ஏதாவது தண்ணி இல்லை ஏதாவது ஜூஸு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லை ஏதாவது வேறு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரதா இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம். அது தாண்டி பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்தாச்சுன்னா இவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. நார்மலாக கீழே நம்ம கடையில் வாங்குற என்ன விலையோ அதே விலைக்கு தான் விற்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை இவங்கள்ட்ட மோர் 20 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ஊறுகாய், அது போக இந்த ஊற வச்ச நெல்லிக்காய், மாங்காய், பைனாப்பிள், தர்பூசணி பழம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பித்தோம்.
அகத்தியர் இருக்கிறாரு, அப்புறம் வந்து அந்த ரமண மகரிஷி இருக்காங்க, இப்போ வந்து வைகுண்ட பெருமாள் படுத்திருக்காரு, முத்துக்குட்டி சாமி இருக்காரு, ஐயா வைகுண்டர் இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் படி இருந்திருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம போகிறது தான் கஷ்டமான பகுதி. கரடு முரடி பாறைகள் எல்லாமே இருக்கும். நம்ம அதை வந்து பார்த்து தான் கிடக்க முடியும். இன்னும் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, உச்சிலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இது வரைக்கும் மக்கள் வந்துடுவாங்க கோயிலுக்கு, ஆனால் இதுக்கப்புறம் ஏறது கஷ்டம். உச்சிக்கு போகிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து இதே மாதிரி கஷ்டமான பகுதிகள் நிறைய இருக்குது. அந்த இடங்கள்லாம் நம்ம சவுந்தருக்கு நம்ம மக்களுக்கும் காமிப்போம். வாங்க வாங்க பார்த்துக்கலாம். இது என்ன ப்ரோ இந்த தண்ணி? இது ஒரு ஊற்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஊற்று. இதில் வந்து இப்போ தண்ணி கெட்டு இருக்குது. மழை டைமில் இங்கே ஊறிக்கிட்டே இருக்கும். மணி சொல்லுங்கள், இந்த ஊற்றை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊற்று எப்படின்னா தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் தண்ணி அவ்வளோ வந்து கட்டும். மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி அவ்வளோ இதில் வந்து கெட்டும். ஆனால் இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய தண்ணி கிடையாது. ஏன்னா கெட்டி கிடக்கிறதுனால இது குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய தண்ணி கிடையாது. ஆனால் ஒரு டைமில் இதை தண்ணிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிதான். ஒரு டைமில் தண்ணிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சரியான பராமரிப்பு இல்லை. அந்த ராஜா காலத்தில் கரெக்டான முறையில் பராமரித்து வச்சுருந்ததுனால இந்த குடிக்கிறதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ கரெக்டான ஒரு பராமரிப்பு இல்லாததுனால இந்த தண்ணியை இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதே மூலம் நிறைய ஊற்றுகள் மேலே இருக்குது. போகிற வழியாக நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இந்த மாதிரியான நிறைய பிளேசஸ் இந்த மாதிரி ட்ரெக்கிங் மலையேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளி டிஸ்ட்ரிக்ட் போய் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பு மிக்கது. ஆனால் என்ன அப்படின்னா மக்களுக்கு எதுக்குமே இன்னும் வெளியில் இது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த பாறைகள் நடுவே நடந்து போகிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இந்த மலை ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மலை ஏறதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா வெறுங்காலில் ஏற முடியாது. ஷூ இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பாறைகளில் இடுக்கில் கால் வச்சிங்கன்னா லாக் ஆங்கிள் போயிடும். ஸோ நீங்கள் வரும்போது எல்லாருமே நல்ல சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். மேலே கோயில் இருக்குது, போய் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஷூ மாட்டிக்கோங்க, ஏறது கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நிறைய பட ஷூட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் எடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழி மாதிரி போகக்கூடாதுங்கிறக்காண்டி இங்கே அம்புக்குறி போட்டுருக்காங்க. பாருங்கள், எல்லா பாறையிலையும் திருப்பங்கள்லையும் அம்புக்குறி இருக்கும். நீ இதை பார்த்து தான் ஃபாலோ பண்ணி போகணும். தப்பான ரூட்டுக்கு போனீங்கன்னா உச்சிக்கு போக முடியாது. நிறைய கஷ்டமான இதுகளெல்லாம் லாக் ஆகிடுவீங்க, பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலையேறும் போச்சுன்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இயற்கை என்றைக்குமே பாதுகாக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்க கொண்டு வருவீங்க, பாட்டில் கொண்டு வருவீங்க, எதையுமே போட்டு இயற்கை நம்ம அழிக்கக்கூடாது. அதுக்குன்னே அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா ட்ரம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கு என்ன மாதிரி உங்களுக்கு டஸ்ட் எது இருந்தாலுமே இதில் போட்டுக்கோங்க. நான் பாருங்கள், நிறைய பேர் போட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் இது பண்ணுங்கள். நம்ம மலையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது ஒன்றும் இல்லை, அது புலிதான் இல்லை, நாய் தான் இருக்குது. கோவிலுக்குள்ள ஒரு நாய் இருக்குது, பயந்துறாங்க. நாய் குட்டி போட்டுருக்கு. அங்கே ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு. நானும் கோவிலில் வித்தியாசமாக தான் இருக்குன்னு நினச்சேன். வித்தியாசமாக ஒன்றும் கிடையாது. குட்டி நாய்கள், குட்டி நாய்களை பாருங்கள், நிறைய குட்டி நாய்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம பாதை அங்கே இருக்குது. வாங்க, அங்கே போகணும்.
அது மாதிரி ஒரு அழகான ஒரு குகை இருந்துச்சு. சரி நாங்களும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அப்படி ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் உள்ளே போனோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு டாகு கிட்டத்தட்ட உள்ள ஒரு டாக் வந்து குட்டி போட்டுருக்குது. பக்கத்தில் வந்து நம்ம மணிகண்டன் அவரே புலி தான் உள்ளே இருக்குன்னு சொன்னார். இருந்தாலும் புலியெல்லாம் இல்லை, டாகு தான். அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டி போட்டிருக்கு. குட்டி டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையில் ரொம்ப ஜாலியாக கிடைக்கும் போல இருக்குது. ஆனால் இதுகளுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஓடுதான் பாருங்கள். என்ன பாருங்கள், மலை வந்து சரிஞ்சு நிற்கி விழுற மாதிரி இருக்குது. இந்த மலையோட தன்மை அது. ஆனால் அது விழாது, அதுக்கு கீழே நிறைய சப்போர்ட் இருக்குது. தொடர்ந்து நம்ம ஏறிட்டு இருக்கும் போச்சுல மலை செங்குத்தாக இருக்குது, பாதை கிடையாது. நம்ம இதில் சேஃப்டியாக ஒவ்வொரு பாறையிலையும் கால் வச்சு பொறுமையாக தான் ஏற முடியும். கண்டிப்பாக ஒன்று, இந்த மலை ஏறணும்னா அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக ஏறணுமோ அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக ஏறணும். ஏன்னா மலையை பாருங்கள் செங்குத்தாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் முதல்ல படி இருக்கிற வரைக்கும் சேஃபாக ஏறிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏறுறது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஏறி ஆகணும். நமக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் என்ன பாருங்கள், பாதை மாறாமல் இருக்கிறதுக்கு அம்புக்குறிகள் இருக்கும். அதை எந்த இடத்துலையும் மிஸ் ஆக்கிடக்கூடாது. நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க. 28 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சிட்ருக்கு, செம்ம ஹாட்டு. கண்டிப்பாக ஹைட்ரேஷன் தண்ணி நம்ம வச்சுக்கணும். தண்ணி குடித்தாதான் மலை ஏற முடியும். வாங்க, நீங்கள் பொசிஷன் மாறி வரீங்க. நீங்கள் திருப்பி எடுங்க. இன்னும் மேலே தூரம் போக வேண்டியிருக்கு, அவ்வளோ தூரம் ஏற வேண்டியிருக்கு. பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மலையோட வியூ, மேலேருந்து வெயில் ஹெவியாக இருக்குது. வர ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், அந்த 2 பேர் டயர்டாகி வெயிலில் அப்படி உட்காந்துட்டாங்க. மணி வந்து சவுந்தரை தூக்கிட்டு வராரு. சவுந்தர் வாங்க, குமரி விளாக்ஸ் சவுந்தர். அவர் இந்த வெயிலையும் செல்ஃபி எடுப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரெக்கார்ட் ஆன் பண்ணால் தான் கை காணிப்பார், செல்ஃபி ஸ்டில்லு கொடுப்பாரு. செல்ஃபி மோகத்தால் இளைஞர் மலை ஏறி கொண்டிருக்கிறார் சவுந்தர். பல்முக கதாநாயகன் சவுந்தர், வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட். பாருங்க வந்துட்டாரு சவுந்தர். என்ன இவ்வளோ நேரம் டயர்ட் ஆகிட்டீங்களா? சொல்லுங்கள். இடத்த ரசிச்சுட்டே வரக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இங்கேருந்து வியூ எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தாண்டி இருக்கோம். வியூவை பாருங்கள், சரியான வியூ. ஊர் ஃபுல்லும் தெரியும். பாறையெல்லாம் சுற்றி காமி சூப்பராக இருக்குது வியூ. பாருங்கள், நம்ம மணி இதில் இந்த பாறையில் காமிச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த செங்குத்தான பகுதியை கடந்தாச்சு. இனி அடுத்தது என்ன போக போகிறோம்னா, ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு சின்ன பாதை வழியாட்டு நம்ம மேலே ஏற வேண்டியிருக்கும். ஆமாம், நம்ம மணி போகிறாரு. மணிக்கு இந்த இடம்லாம் ஈஸியாக ஏறக்கூடிய ஆள். மணி சொல்லுங்கள், இந்த பாதையில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகணுமா, அதை போயிட்டே இருக்கலாமா? பைய ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்தால் போய்கிட்டே இருக்கலாம், நிற்காமல் பைய ஸ்லோவாக வரணும். ஓகே. இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியிருக்கு. பாதை இல்லை, இந்த பாறைகளில் சவுட்டி தான் போகணும் போல இருக்குது. ஆனால் வியூ நல்லா இருக்குது. அதை பார்த்துட்டே நடக்கும்போது தெரியல கஷ்டமாக.
அங்கே ஒரு மாதம் மட்டும் ஒரு டெய்லி ஒவ்வொரு நேரம் இந்த வழியில் ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு நோயும் வராதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்துட்டார். இந்த மலையில் இந்த பாறை இருக்குது பாருங்கள். இந்த பாறைக்கு சின்ன ஒரு கேப் வழியாக தான் இப்போ நம்ம ஏற வேண்டியது இருக்குது. வாங்க சவுந்தர், என்னாச்சு? இப்படி வாங்க, இந்த பாதை இங்கே இருக்குது. வாங்க. ஓகே வாங்க. தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி குடிக்கல, மேலே போய் தான் குடிக்கணும் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மலை ஏறும்போது ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். வாங்க. அந்த ஒத்தையடி பாதையில் தான் வந்துட்டுருக்காங்க. சின்ன ஒரு கோல் வழியாக தான் இருக்கும். சின்ன கேப் தான், டிஸ்டன்ஸ் ஆகிட்டு இந்த பள்ளத்துக்கு பார்த்து வாங்க சவுந்தர், பார்த்து வாங்க. சவுந்தருக்கு grip இல்லை ஷூ, அதனால் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இனி கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். அது மணி இருக்கிறதுனால மணி கொஞ்சம் போங்க. சவுந்தரம் பார்த்துக்கோங்க. போங்க, பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க, சூப்பராக. ஆக்சுவலாக இந்த கஷ்டமான பாதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். பட் அவசரப்படக்கூடாது. பார்த்துப்போங்க சவுந்தர். ஜி இல்லை இல்லை இல்லை, இந்த பாதைக்கு தான் போகணும் நம்ம. இந்த பாதை அந்த பாதை வந்து இந்த சைடு போயிடும், நம்ம உச்சிக்கு போக முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்புக்குடி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்னாக்கா மலையோட பாதி, அதாவது ஃபஸ்ட் ஆஃபாக நம்ம வந்துட்டோம். சக்ஸஸ். சவுந்தர் நின்னுங்க. இனி நம்ம வந்த மாதிரி ஒரு பாதி இடம் கிடக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள் என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்கள். நல்லா மூச்சு வாங்குது. பேசுங்க. நல்லா மூச்சு வாங்குது, பேசவே முடியல. மணி சொல்லுங்கள். ஆனால் நல்லா இருக்குது. எனக்கு அண்ணா அந்த அளவுக்கு மூச்சு வாங்கல, நான் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதனால் லீனாக இருக்கல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு, அங்கே இருக்க குளம், மரங்கள், அங்கே எங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறத இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் தெளிவாக. ஆக்சுவலாக பைனாக்குலர் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அது போக இன்னும் பாருங்கள், பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி வியூ எங்கே இருக்குது மணி? அண்ணா இருக்கு. பாகுபலியில் ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. அந்த வியூ அண்ணா இருக்குது பாருங்கள். அந்த வியூ சேம் பாகுபலி படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இது கொஞ்சம் ஸ்பெஷலான இடம். அந்த மலையில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பாறை வந்து ஒரு அகத்தியரோட முகம் மாதிரி இருக்கும் பாரு. எந்த பாறை? ஒருத்தவங்களோட முகம் மாதிரி இருக்கு பாரு. சொல்லுங்கள், எந்த பாறை? சென்டரில் இருக்கக்கூடிய பாறை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒருத்தவங்களோட முகம் தெரியுது, ஒருத்தவங்க அதில் டயர்டாக படுத்துருக்க மாதிரியே வியூ இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சவுந்தர் சொன்ன மாதிரி அந்த பாறை வந்து 2 கண், ஒரு மூக்கு, தாடியோட ஒருத்தங்க படுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ஆக்சுவலாக இது நீங்கள் வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது ஒருத்தங்க படுத்துருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது புரியும். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போக இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறத நீங்கள் மலை ஏற ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கண்டினியூவாக மணி வாங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாதி ஏற வேண்டியது இருக்குது. இனிமேல் நம்ம போக வேண்டிய இடங்கள் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டரான பகுதிகள் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து போக போக நான் உங்களுக்கு வீடியோவில் வரேன். ஆக்சுவலாக பைனாக்குலர் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அது போக இன்னும் பாருங்கள், பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி வியூ எங்கே இருக்குது அண்ணா இருக்கு. பாகுபலியில் ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. அந்த வியூ அண்ணா இருக்குது பாருங்கள். அந்த வியூ சேம் பாகுபலி படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இது கொஞ்சம் ஸ்பெஷலான இடம். இந்த மலையில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. கட் பண்ணிடலாம். இனிமேல் நம்ம டாப் வியூ காணிக்கணும், உச்சி மலையை காணிக்க வேண்டியிருக்கோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செங்குத்தான பகுதி வாங்க, மேலும் இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது. வாங்க
இங்கெல்லாம் தண்ணி பாலைவனம் மாதிரிப்பட்ட பகுதிகள் இது. உடம்பரங்கள் இருக்குது. ஐயோ சவுந்தர் என்னாச்சு சவுந்தர்? ஐயோ பார்த்து மணி எவ்வளோ பிடிங்க. லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு பாருங்க காலை பாருங்க என்னாச்சுன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ. பரவாயில்ல உட்காருங்க ஸ்லிப் ஆகிட்டு உங்கள் காலுக்கு என்னாச்சு பாருங்க மணி பாருங்க. ஷூ கட்டுங்க. இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு கொஞ்சம் செங்குத்தாக இருக்குல்ல. கொஞ்சம் தண்ணி கொடுங்க மணி. அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி குடிக்கக்கூடாது, இருந்தாலும் சரி கொஞ்சம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அவசரப்படாங்க சார், ஒன்றும் இல்லை. நம்ம பொறுமையாக இருக்கலாம். நம்ம ஒரு மலை ஏறும்போச்சில் வந்து என்னையுமே அவசரப்படக்கூடாது. என்னாச்சு இப்போ காலுக்கு ஏதாச்சும் பரவாயில்லையா? இல்லை லைட்டாக சின்ன ஸ்லிப் ஜர்க் ஆகிட்டு. ஷூவில் உங்களுக்கு grip இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதானே சார்? கொஞ்சம் தேஞ்சு போயிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஷூ grip எல்லாம் பார்த்துக்கோங்க. மலை அச்சத்துக்கு வந்து இதுதான் புதுசாக வரும், அதனால் கொஞ்சம் என்ன சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக வரல. எப்பவும் போல் கேஷுவலாக வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் ஓகே. 28 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. சவுந்தர் சட்டை 2 சட்டை போட்டிருக்காரு, ஜீன்ஸு பேண்ட்டு ஷூ போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டில் அவிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயில் டைமுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முன்னெச்சரிக்கை இல்லை. ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மலையாச்சும் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக உள்ள ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஷூஸ் எல்லாம் கொஞ்சம் grip உள்ள மாதிரி ஷூஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் கோயில் மேலே இருக்குது, இருந்தாலுமே மலையை தாண்டி போகிறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உடம்பு வீக்கானவங்கெல்லாம் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் உள்ள மேலே ஏறிக்கலாம் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம சவுந்தர் ரெடி ஆகிட்டார். வாங்க, நமக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வளர்க்க போகிறோம். வாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து போகலாம். வாங்க சவுந்தர், ஓகே தானே? போட்டு வாங்க போகலாம் வாங்க. அவரே பாசிட்டிவ் ஆகிட்டார். ஸோ நம்ம பாசிட்டிவாக அடுத்த ஸ்டெப் போகலாம். மணி வாங்க. உங்களுக்கு ஓகே தானே மணி? எனக்கு ஓகே. அவங்க வாரத்துக்கு 2 வாட்டி வருவாங்களா, அதனால் அவர் ஃபிட்னஸாக இருக்கார். வாரத்துக்கு 2 நாள் ஏறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மலையெல்லாம் நம்ம ஒரு நாள் ஏறினாலே நமக்கு உடம்புல இருக்க அவ்வளோத்துக்கு அந்த கொழுப்பு ஃபேட் எல்லாமே இதாகி ஃபிட்னஸாக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் 1 மாதத்தில் கண்டிப்பாக உடம்பு ஒத்திரும். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த மலை ஏறுறதுல அவ்வளோ வந்து நம்ம வந்து மூச்சு வாங்கினாலும் இங்கே இருக்குது அவ்வளோமே சுற்றி இருக்கிறது அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னாக்கா மூலிகைகள் நிறைஞ்ச மூலிகைகள் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ மூச்சு வாங்கினாலும் வச்சாலும் அதை டீப்பாக நீங்கள் மூச்சு சுவாசிக்க உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த மூலிகை காற்றுகள் தான் நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மலை ஏறதோட பெனிஃபிட் அதில் நல்லாவே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாண்டா, ஒரி பண்ணாண்டா. மலை எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏறி மூச்சு வாங்கினீங்கனாலும் நல்ல விஷயந்தான். மணி சொல்லுங்கள் மணி, நல்ல மூச்சு வாங்குது. ஏறி பழக்கம் இல்லை, அதனால் உங்களுக்கு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்காமல் ஏறணும்னா கொஞ்சம் பழக்கம் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி காலமே ஒரு 6 மணிக்கெல்லாம் 6 o'clock ஏறினீங்கன்னா ஒரு 2 hours தான், அதோட முடிஞ்சு. மேலே போய் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, நம்ம ட்ரெக்கிங் போகிறதும் சரி, நம்ம வந்து மைண்ட் கண்ட்ரோல் வந்து தியானம் இருக்குது, மெடிடேஷன் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நம்மளோட ஸ்டாமினா, எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் போகிறது, ஃபிசிக்கலாக நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி மலை ஏறுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ வாங்க சவுந்தர், ஓகே மணி வாங்க. இனிமேல் அடுத்த மூவ் நம்மளோட டாப்பு தான். ஓகே, எங்கே இருக்கக்கூடாது, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இடங்கள்லாம் தாண்டி டாப்புக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முக்கால்வாசி இடத்துக்கு வந்துட்டோம். மலையோட முக்கால் பகுதியில் இருக்கோம். இன்னும் நம்ம ஏற வேண்டியது 1.5 கிலோமீட்டர். அதாவது பார்த்திங்கன்னா அண்ணா பாருங்க, டாப்பு தெரியுதா? ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கு என் உடம்புல 45% பேட்ரி. சவுந்தர் 20%. மணி எனக்கு ஒரு 50 இருக்குது, 50%. அவர் 50 வச்சுருக்காரு, எனக்கு 40 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லோரும் பாதி பேட்ரி அவுட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இன்னும் கொஞ்சம் இனலாக இருக்குது, அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா இனிமேல் நடக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே வெயிலாக இருக்கும், அதனால் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்கலான்னு தான். கிட்டத்தட்ட கண்டினியூஸாக நடந்தாச்சு அப்படின்னா 1 hourல ஏறிடலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஏற தொடங்கி இப்போது 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இன்னும் எண்டு போய் முடியலை. எண்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 minutesல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பீடாக நடக்கணும், ஆனால் ஸ்பீடாக கண்டிப்பாக நடந்துக்கிட முடியாது இருக்க நிலைமைக்கு.
ஸோ நம்ம இப்போ என்னன்னாக்கா நாங்கள் வீடியோவும் கவர் பண்ணுறதுனால தான் 1 மணி நேரம் ஆயிட்டு, இல்லைனாக்கா நாங்கள் இதுக்கு முன்னாடி முக்கால் மணி நேரத்தில் ஏறி இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், நேராக டாப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எங்கேயும் பிரேக் இல்லை. ஸோ நம்ம அதுக்கப்புறம் மீட்டிங் வந்து நேராக டாப்பில் தான் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட், சௌந்தர் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் மீட் பண்ணலாம் எல்லாரையும். மேலே உள்ள இடத்த எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி வாங்கப்பா. மணி 50% பேட்டரி சொன்னீங்க, ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. ஸ்லோவாக போனால் 50 அப்படியே தாக்கு பிடிக்கும். போங்க ஃப்ரெண்ட்ஸ். இடம் மோசமான இடம் போலுக்கு ஏரியாவே அப்படி வியூ காமிக்கணும். இந்த வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம கன்னியாகுமரியோட ஸ்பெஷலு, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ மரங்கள் இருக்குது. இயற்கை அவ்வளோது பாதுகாக்கிறதுனால தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோது ஸ்பெஷல். ஸோ வாங்க தொடர்ந்து யாரும். ஹாய், கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் மட்டும்தான். இங்கேருந்து வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி உங்களுக்கு காமிக்கலாமேங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்க தான் வந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கான பைபாஸ் ரூட்டுக்கான ஒர்க் இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நடந்து தான் இருக்குது. இன்னும் முடிஞ்ச பாடில்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி எங்கே பார்த்தாலுமே நமக்கு குளங்கள் தெரியுது. இன்னும் லாங்கில் பார்த்தா நம்ம கன்னியாகுமரியோட பீச் ரொம்ப விசேஷமான பீச்சுன்னு சொல்லலாம். முக்கடலும் சந்திக்கக்கூடிய பீச்சும் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போயாச்சுன்னா பார்க்கலாம். ஆனால் இங்கே மேலேருந்து பார்க்கும்போது பீச்சு கொஞ்சம் மங்கலாக தெரியுது. சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் மங்கலாக தெரியுது. மற்றபடி வியூ வந்து சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், அருமையாக இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. செங்குத்தாக இருக்கும். ஆக்சுவலாக போக போக மலை படிகள் தாண்டி ஆச்சுனாலே செங்குத்தாக தான் இருக்கும். இது என்ன கொஞ்சம் செங்குத்தான இடமா இருக்குது. என்னென்னா உங்களுக்கு கிரிப் இருக்கும். நீங்கள் அங்கே எப்படி சொல்கிறது, படிகள்லாம் அமைப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி மலை ஏறும்போது என்றைக்குமே அவசரப்படக்கூடாது. சௌந்தர் கொஞ்சம் பொறுமையாகவே ஏறுங்க சௌந்தர். ஓகே, சௌந்தருக்கு இந்த மாதிரி மலை ஏற அனுபவம் இல்லை, இருந்தாலும் அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார். புதுசாக ஏதாவது கற்றுக்கிடணும், படிக்கணும், பார்க்கணும், அந்த விஷயங்களில் சௌந்தர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ நம்ம சௌந்தர் கூட இந்த ட்ரெக்கிங் வீடியோ உங்களுக்காக பாருங்கள். இடங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ரொம்ப மூச்சு வாங்குது. நான் சௌந்தர்கிட்ட கொடுக்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 6 மணி டைமில் கீழேருந்து ஏற ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா அருமையாக இருந்திருக்கும். இவ்வளோ வெயிலோட தாக்கம் இருந்திருக்காது. அதுவும் நம்ம சூஸ் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் டைம் பீரியடில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வர்றதுக்கு. கண்டிப்பாக இந்த டைம் பீரியடில் செலக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மழை டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை மாதத்துல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஃபுல் இடமும் ரொம்ப பச்சை பசையிலாகவே இருக்கும். கிட்டத்தட்ட தூரத்தில் ஒரு குகை தெரியுது. கொஞ்சம் வெயிலுக்கு இனலா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அன்புடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குகைக்குள்ளே வந்து சிங்க வரும்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த குகை வந்து என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு வரும்போதுல கடைசியாக இருக்கக்கூடிய பாறை விழும்போது அந்த குகை உங்களுக்கு. இதுக்கப்புறம் பாறையோட இது இல்லை, ஃப்ளாட்டாக நீங்கள் மணல் இதில் நடக்கலாம். சின்ன சின்ன பாறைகள் தான் இருக்கும். ஸோ இது பாறையோட லாஸ்ட் கடினமான பகுதி தான் இது. ஸோ வாங்க இந்த குகைக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து டைம் காணாது. ஸோ இருக்காண்டா அப்படி நடந்துகிட்டே போகணும். வாங்க.
குகைக்குள்ள கண்டிப்பா நல்ல குளிர்ச்சி இருக்கு. சில்லஸ் இருக்குது குகைக்குள்ள. இங்கே பாருங்க, அந்த கோயிலுக்குள்ளோட வந்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்தோட முழு டாப் வியூவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. இந்த இடத்துல வந்து காற்று பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் காற்றை விட அதிகமான காற்றழுத்தம் இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துல நிற்கும் போது பார்த்து நிற்கணும். சுற்றி சுற்றி காற்று அடிக்கும். எந்த இடத்துலேருந்து காற்று எந்த அடிச்சு தள்ளுன்னு தெரியாது. ஸோ இந்த இடங்கள் உச்சி இடங்களில் நிற்கும் போது பார்த்து சேஃப்டியாக நிற்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சௌந்தர்யம் வாங்க, சௌந்தர்யம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் கேமரா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருக்குது, சுக்குநாரி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலையில் ஸ்பெஷலு சுக்குநாரி. நல்லா இதை எடுத்து இங்கே வரும்போச்சுல இந்த சுக்குநாரியோட மனம் உங்களுக்கு தெரியும். நிறைய சுக்குநாரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த சைடில் வந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் எடுத்து மறத்தி பாருங்க சௌந்தர், சுக்குநாரி மனம் உங்களுக்கு தனியாக தெரியும். ஸோ இந்த சுக்குநாரிலாம் இங்கே ஃபேமஸ்ஸு. இந்த மலைகளில் நீங்கள் வந்து சுக்குநாரி மனம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். மலை நீங்கள் இங்கே போகும்போது வீட்டுக்கு பழச்சிட்டு போங்க. நான் பாருங்கள். அது மட்டும் இல்லை, சுக்குநாரிக்கு ஒரு கதை இருக்குது. இந்த சுக்குநாரி புல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. குளச்சல் ஏரியா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாலப்பழம், இந்த ஏரியாஸில் எல்லாம் பெரிய பெரிய குடில் எல்லாம் கட்டுவாங்க. இந்த குடிலோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குநாரி புல்லை வச்சு தான் முன்னாடி கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டான இடத்துல வந்து சுக்குநாரி பறிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய இடங்களில் கிடைக்கும். ஆனால் இந்த சுக்குநாரி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நல்ல ஒரு மனம் இருக்குது. அங்கேருந்து வரும்போதே ஒரு நல்ல மனம் இருக்குது. வியூ பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை. மலையோட முக்காப்பகுதி வந்தாச்சு, கிட்டத்தட்ட டாப் வந்தாச்சு. அண்ணா பாருங்க, இன்னொரு கொடி தெரியுது பார்த்தீங்களா? அந்த கொடி தான் நம்ம இருக்க போகக்கூடிய இடம். அதுதான் மேலே இருக்க ஆஞ்சநேயர் கோயில். ஸோ நம்ம கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம ஒரு வாக்கிங் எடுத்துட்டு நம்ம அதில் போனோம்னாங்க டாப்பை அடைஞ்சிடலாம். நம்ம கண்டினியூ பண்ணி நடப்போம் வாங்க. இனிமேல் நீங்க வந்து ஈஸியா நடந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான கஷ்டமான பாதை இருக்க போறது இல்ல. இனிமேல் நீங்க வந்து சுலபமா நடந்துடலாம். இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரீயாக போறீங்க. வாங்க. இதான் சோகம் என்னன்னா, சவுந்தர் கொண்டு வந்த தண்ணி தீந்துட்டு. ஸோ அவர் ரொம்ப தாகத்தில் வந்துட்டு இருக்காரு. நான் அவருக்காக மேலே போய் தண்ணி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே ஒரு ஊற்று உண்டு, நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். இப்பா இவ்வளோ நேரம் கூட வழி தெரியல, இப்போதான் காலை தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம்தான் இந்த வெக்க டைம். இந்த வெயில் அதிகமாக தாக்கத்தில் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது வந்து ரொம்ப சவாலான ஒன்று. இந்த சவாலை அக்செப்ட் பண்ணி 3 பேர் வந்திருக்காங்க. மணி, வெங்கடாச்சாரியா, கன்னியாகுமரி பிளாக், சவுந்தர். இந்த 3 பேரும் எவ்வளோ வெயில் வந்தாலும் இந்த மலை இன்னைக்கு ட்ரெக்கிங் இருக்குங்கிறத உங்களுக்காக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு பாம்பு தான் இங்கே அடிக்கடி இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். இது கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அதுகளை எதுவுமே பண்ணக்கூடாது. இயற்கை உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் நடந்து அப்படியே மேலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோம். பார்த்தா தெரியும், இங்கே ஒரு குகை இருக்குது, பிள்ளைத்தாடம் கேவ். இதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் நம்ம ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம போராடி இந்த ட்ரெக்கிங் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயர் பார்க்கக்கு தான். ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்காக தான் நம்ம வந்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நான் தான் ஸ்லோவாக இருக்கேன், என்னால் தான் இந்த டீம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது.
எனக்கும் உடம்புல ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிருந்தோம், வெயில் அதிகமாக இருக்கனால. ஓகே சார், நமக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் அவர் அங்கே ஃப்ரெண்டில் இருக்கார், பாகுபலி போஸ் கொடுத்துட்டு. அவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா இங்கே வருவேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நல்ல போஸ் கொடுத்துட்டே இருக்காரு பாருங்க. அப்படியே வாங்க ஏறிடும். உடம்புல கிட்டத்தட்ட 5% தான் இருக்குது. மேலே வந்துட்டோம். கோயில் ஆஞ்சநேயர் பார்க்க வந்துச்சு. கழட்டிங்க. சூவெல்லாம் கலத்திட்டு நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம மலையில் இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்துட்டோம். ஃபைனலாக இயற்கையோட முழு அழகை நம்ம பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோழ தேசத்தை அடைஞ்ச மாதிரி நம்ம மலையோட டாப்பியும் வந்தாச்சு. ஸோ நீ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு கன்னியாகுமரி இருக்குது, இந்த சைடில் உங்களுக்கு கன்னியாகுமரி. அப்படியே நீங்கள் எங்கே போனீங்கன்னாக்க இந்த சைடில் உங்களுக்கு மணக்குடி இருக்குது. அப்படியே நீங்கள் எங்கே போனீங்கன்னா நாகர்கோவில் பாதை இருக்குது, நாகர்கோவில். இந்த உச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூவை பாருங்கள். அப்படியே நீங்கள் எங்கே திரும்பினீங்கனாக்கா இன்னும் இங்கே மயிலாடி, மயிலாடி அங்கே போனீங்கன்னா அங்கே பாருங்கள் காத்தாடிலாம் இருக்கும், அது ஆரல்வாய்மொழி பகுதி. ஸோ இந்த மலையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி உள்ள அவ்வளோ ஏரியாவே உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். வியூவும் உங்களுக்கு தெரியும். இங்கே நேரில் நீங்கள் கேமராவில் எந்தளவு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நேரில் வந்து இந்த வியூவை பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு ஃபுல் வியூ, ஃபுல் ஏரியாவும் தெரியும். இதில் நீங்கள் இந்த கன்னியாகுமரி பாதையில் அந்த பாதியில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொட்டாரம் பகுதி. கொட்டாரம் ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறோம்னா, கொட்டாரம் நம்ம ஊர், அதனால் தனியாக அவங்களும் அந்த இடத்த காமிக்கிறேன். சரி சொல்லுங்கள் சவுந்தர், நீங்கள் சொல்லுங்கள் மலையேற்றத்தை பற்றி என்ன உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நான் எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா காளிகேசம், கீரிப்பாறை இந்த ஏரியாஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீரிமலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிருக்கேன். அங்கே ஆனால் இந்த அளவு வெயில் இருந்தது கிடையாது. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. மற்றபடி பிளேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஹைட்டு, கிட்டத்தட்ட இப்போ வந்து தரைப்பகுதியிலேருந்து நம்ம இருக்கிற ஹைட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 958 அடி உயரத்தில், 958 அடி ஹைட், 279 மீட்டர், அதாவது தரையிலேருந்து 279 மீட்டர் உயரத்தில் இருக்கும் நம்ம. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்கும். இங்கேருந்து அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இங்கேருந்து வியூஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பி மேலே ஏற தொடங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு 10 மணி, ஒரு 10:30 இந்த டைமாக இருக்கும். உங்களோட அந்த மலையோட வியூஸ் எல்லாமே அழகாக உங்களுக்கு இந்த கேமராலாம் பதிவாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 2 மணி ஆகிடுச்சு. நாங்கள் ஏற தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக தான் ஏறி இருக்கோம். ஏறி தொடங்கி ஒரு 2 மணி டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வியூஸ் வந்து ரொம்ப தெளிவாக கிடைக்கல. பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிலோட இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேட் அடித்து இந்த மலைகள் எல்லாமே கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது. ஸோ இனி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்தாச்சு, கோயிலில் நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே நம்ம கோயில் இருக்க போகிறோம். இருந்துட்டு அப்படியே திரும்ப நம்ம கீழே இறங்க போகிறோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு இடத்த பார்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து உச்சியில் வந்து கோயில் பார்த்தாச்சு, நம்ம ஊரோட டாப் வியூ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது இந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு சின்னதாக ஒரு பாறை ஒன்று இருக்குது, அதாவது பனிப்பாறை. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த ஹீட் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க, வெயில் எல்லாம் சொல்கிறீங்க. நம்ம அந்த பாறைக்குள்ளே போனால் கூலிங்காக காற்று வரும். ஆக்சுவலாக அது ஒரு பனிப்பாறை மாதிரி. நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகும்போதுல ஏதோ ஏசியில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். வாங்க சார், பார்த்துட்டு நீங்கள் அந்த வெயிலை பற்றி நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். காத்தால எல்லாம் ஜூம் பண்ணி பார்ப்போம் தெரியுதான்னு. ஓரளவு தெரியுது. ஆனால் ஆர்லோய் மொழி காற்றாலை நிலையம் பக்கத்துலேயே தான், கொஞ்சம் தள்ளி கூடங்குளம் இருக்குது, அணுமின் நிலையம் இருக்குது. பனிப்பாறையை கூப்பிட்டு போக போகிறேன் வாங்க. அது எங்கே இப்போ எப்படி போகணுன்னாக்கா, இந்த 2 பாறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாறைக்கு கேப் வழியாக தான் அந்த பாதை, சின்ன பாதை. கொஞ்சம் வண்ணமாக இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். வாங்க. அவர் என்ன தான் குத்தி காட்டிட்டு போகிறாரு, நான் கொஞ்சம் வண்ணமாக இருக்கேனா. சவுந்தர் வந்து ஃபிட்டு, ப்ரூஸ்லிக்கு தம்பி, அதனால் நான் அவரை சொல்லலை. ஆனால் அவர் கஷ்டமாக தான் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வரேங்க. கொஞ்சம் பாருங்கள், எனக்கு கரெக்டாக அடைச்சிட்டு தான் இருக்குது இந்த பாறை வழி. கொஞ்சம் கிராஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டே பாருங்க. இந்த பாறையில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அவர் அவசரப்பட்டார், மாட்டிக்கிட்டார். நான் போய் காப்பாற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். முதல்ல இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கணும். ஸோ அந்த கொஞ்சம் பின்னாடி இருந்துடுங்க, மக்களுக்கு தெரியட்டு. ஓகே, என்ன பண்ணணும்னா இதில் உட்காந்து நீங்கள் சேஃப்டியாக வாங்க. காலை முதல்ல உள்ளே ஊற்றிடுவாங்க. வாங்க. இது கஷ்டமான பகுதி, ரொம்ப ஆபத்தான பகுதி. இதை கொஞ்சம் பார்த்து கிடக்கணும். உள்ளே வாங்க. இதுக்குள்ளே நம்ம ஏசி தான், ஒன்றும் கவலை இல்லை. வாங்க வாங்க சவுந்தர் வாங்க. ஓகே, அப்படி பொறுமையாக வாங்க. நீங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டுருங்க. அங்கே நிறைய ஃபாரினர் இருக்காங்க. வாங்க வாங்க சவுந்தர். சவுந்தருக்கு சொன்ன மாதிரி தண்ணி ஏற்பாடு பண்ணிடலாம். சவுந்தர், இந்த பாறைக்கு இடையில நீங்கள் அங்கே போகாதீங்க, அது வந்து வழி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நான் வந்த பாதையை எடுத்துவாங்க. கேமரா வந்து பார்த்துக்கோங்க சார். இப்படி வந்துருக்கலாம்ல. சரி, 2 பாதை இருக்குது. அது கொஞ்சம் வயசானவங்க வரக்கூடிய பாதை, அது யங்ஸ்டர் வரக்கூடிய பாதை வழியாக தான் சவுந்தர் வராரு. வந்துட்டோம், ஒரு வழியாக பனிப்பாறைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க போகிறோம். சொன்ன மாதிரியே இந்த பாறைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூலிங் லென்ஸ் இருக்குது. ஃபாரின்லாம் வந்திருக்காங்க. ஃபாரின்லேருந்தெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. குளிர்னால அந்த குளிர் பாறைக்கு வாங்கி வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பொறுமையாக இருந்து சாப்பிட்றது பார்த்தா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருப்பீங்க இல்லைங்க இங்கே? இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது 4 ஹவர்ஸ் மேலே இருக்குமா? அபவ் 4 ஹவர்ஸ். எவ்வளோ நேரம் தான் இருக்கீங்க? தண்ணி இருக்கா? மார்னிங் வந்திருப்பாங்க, ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்திருப்பாங்க. எஸ், ஏறல் இப்படியே ஏறிடலாம். இங்கேருந்து பார்க்க பள்ளமாக இருக்குது, நிறைய இடங்கள் பள்ளங்கள் தெரியுது. சூமிப்போம். இதில் போய் தண்ணி தான் எடுக்குவா, தண்ணி எடுக்கும். வாழை நான் இருக்குங்களா என்னங்க சவுந்தர்? இங்கே தங்குறதுக்கு மாதிரி ஒரு ரூம் மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. நான் சொன்ன அந்த பனிப்பாறை என்ன இருக்குது, ஆக்சுவலாக இங்கேருந்து தான் காற்று உங்களுக்கு கொண்டு வரும். இங்கேருந்து வர கொண்டு வர காற்று இதில் பட்டு அது அந்த பாறைகள் இடையில போய் பனி காற்றா மாறி அங்கே இருக்கவங்களுக்கு பனி கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே தான் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வரக்கூடிய பகுதி மருந்தாள் மலையில். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருந்தீங்கன்னா உங்களோட டயர்டு எல்லாமே போயிடும். வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நீங்கள் மலையை விட்டு இறங்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மணி ப்ரோ அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளையாரோட உருவத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், அதை ட்ராயிங் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு ட்ராயிங் வாங்கி தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்கணும். பிள்ளையாரோட உருவத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. செதுக்குறவங்க பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல.
சொல்லுங்கள் சவுந்தர், மழை எப்படி இருக்குது? இந்தாங்க மைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏறி வரும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் அந்த இருக்கும்போது அந்த டயர்ட்னஸ் பெருசாக தெரியலை. அப்புறம் அங்கேருந்து இறங்கி இந்த பாறைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எனக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படலை. இனி இறங்கும்போது தேவைப்படுமாங்கிறது நான் போகும்போது சொல்கிறேன், இறங்கும்போது சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்படலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவமலையிலேருந்து மருத்துவமலை உச்சியிலிருந்து உங்கள் வெங்கடாச்சாரியார் சவுந்தர், குமாரி விலாகர், மணி அகஸ்தியர் மணி. ஓகே, நம்ம கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஹாய் காட்டுங்க. ஓகே ஓகே ஹாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிளாக வராதிங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பசங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாங்க. மினிமம் ஒரு 5 பேராவது சேர்ந்து வாங்க. அப்போ தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஜாலியாக பேசிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த ஏறக்கூடிய கஷ்டங்கள் தெரியாது. அது மட்டும் இல்லை, வரும்போது ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே எங்கேயுமே தண்ணி இல்லை. வரும்போது தண்ணி தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுருக்கிறது நமக்கு ஒரு சேஃப்டி. தேவைப்பட்டால் குடிச்சிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா வச்சுக்கலாம் பேக்லேயே. ஒரு வழியாக நாங்கள் மேலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட்டு சம்மந்தமாகனாலுமே எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான மேலும் வீடியோஸ் எங்களுக்கு போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரியில் பிளேசஸ் நிறையவே இருக்குது. இன்னும் தெரிஞ்சது நிறைய, தெரியாதது எக்கச்சக்கம். அந்த மாதிரி கேட்டகரியில் இதுவும் ஒன்று. ஏன்னா இங்கே வந்து ஒரு சில மக்கள் தான் வருவாங்க மேலே. அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரணுமான்னு யோசிப்பாங்க. இங்கேருந்து வெளியூர் போவோம், கேரளா போவோம், கொடைக்கானல் போவோம், அந்த மாதிரி நிறைய பேர் வெளியூர் போவோம். ஆனால் அதை நீங்கள் என்ன கம்மி பண்ணிவிட்டு நம்ம கன்னியாகுமரியிலையும் இந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது, வாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்னியாகுமரி இடத்துல இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோவுமே கவர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இயற்கை வளங்கள் நிறைஞ்ச அதிகமான இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் மூலமாக நாங்கள் காட்டுறோம். போக கன்னியாகுமரி vlog சவுந்தரை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா குமரி விலாகர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அயன்பாய் 95 எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட பேஜ் இருக்கும். என்னோட பேஜ் வந்து வெங்கடாச்சாரியான்னு சொல்லி இன்ஸ்டாவில் இருக்குது. அதே போல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சாரியான்னு டைப் பண்ணாலே நம்ம பேஜ் தான் வரும். நான் தான் வருவேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூடியூப், இன்ஸ்டா ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோஸில் அடுத்து மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஒருத்தர் இந்த நம்ம வரும்போது பார்த்தா அந்த இதை க்ளீன் பண்ணலான்னு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் பேர் ப்ரோ? நாதன். எந்த ஊர்லேருந்து? மதுரையிலேருந்து வந்திருக்காரு. அந்த தண்ணியை க்ளீன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த வாட்டி கண்டிப்பாக கிளியர் ஆயிரும், அடுத்த வாட்டி நம்ம வரும்போது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மலையோட பாதியில் இருக்கிற இன்னொரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு தான் மேக்ஸிமம் எல்லாருமே வருவாங்க. இதோட வந்துட்டு அப்படி போயிடுவாங்க. இதுக்கு மேற்கொண்டு எல்லாம் போக மாட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி மேலே தான் போயிட்டு வந்திருக்கோம். பாருங்க, நிறைய பேர் இருக்காங்களே. தண்ணி அரேஞ்ச் பண்ணி தான் போயிருக்கீங்க. கோயில் வந்து அடைச்சு கிடக்கு.